செஸ் ஜீனியஸ் ஜேம்ஸ் மேசன் வாழ்க்கை முழு கதை. வணக்கம் நண்பர்களே. செஸ் வரலாறு, வீரர்கள் மற்றும் போட்டிகளை பற்றி தெரிந்து கொள்வது செஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டிற்கு அவசியமான ஒன்று. ஏனெனில் அது காலத்தால் சேர்க்கப்பட்ட அறிவு, டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ் மற்றும் நவீன விளையாட்டை உருவாக்கும் ஸ்ட்ராட்டஜிக் கான்செப்ட்ஸ் ஆகியவற்றுக்கு ஒரு சிறப்பான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. இன்று நாம் பார்க்கப் போவது 19ஆம் நூற்றாண்டின் மிகவும் திறமையான ஆனால் அதிகம் பேசப்படாத ஒரு செஸ் மாஸ்டர், ஜேம்ஸ் மேசன். ஆனால் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட்டவர். அவரின் வாழ்க்கையும் செஸ் பயணமும் மிகவும் சுவாரஸ்யமானது. ஜேம்ஸ் மேசன் 1849ஆம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார். அவருடைய தந்தை அவர் சிறிய வயதில் இறந்தார். பின்னர் அவருடைய தாயுடன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நாட்டிற்குச் சென்றார். அங்கு அவர் இளமையில் பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட் ஆகவும் பங்குச்சந்தை வர்த்தகர், ஸ்டாக் புரோக்கர் ஆகவும் பணிபுரிந்தார். சதுரங்கத்தில் அவர் 20 வயதுக்குப் பிறகுதான் தீவிரமாக ஈடுபட்டார். அவரது வாழ்க்கையின் ஆரம்பம் சவால்களுடன் இருந்தது. இருந்தாலும் அவர் செஸ் விளையாட்டில் விரைவாக முன்னேறினார். பின்னர் அவர் இங்கிலாந்துக்குச் சென்று அங்கு தனது செஸ் விளையாட்டில் கவனம் செலுத்தினார். மிக குறுகிய காலத்தில் மேசன் உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவராக உயர்ந்தார். முக்கிய சாதனைகள்: 1882 வியன்னா டோர்னமெண்டில் அவர் மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் காட்டினார். லண்டன் செஸ் டோர்னமெண்ட் 1883 சிறந்த இடம். நியூரன்பர்க் செஸ் டோர்னமெண்ட் 1883 முன்னணி வீரர்களில் ஒருவர். அவர் வில்ஹெல்ம் ஸ்டீனிட்ஸ், ஜொஹன்னஸ் ஜுகர்டாட் போன்ற பல புகழ்பெற்ற வீரர்களுடன் போட்டியிட்டார். 1880களில் உலகின் டாப் 10 சதுரங்க வீரராகவும் கருதப்பட்டார். அவர் சில போட்டிகளில் டாப் 3 இடங்களில் வெற்றி பெற்றார். அவர் மிகுந்த பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்ட சதுரங்க வீரர். அவரது விளையாட்டு முறை: ஸ்ட்ராங் சென்டர் கண்ட்ரோல், ஆக்யூரேட் எண்ட் கேம், காம், ஸ்ட்ராட்டஜிக், டீப் கால்குலேஷன். மற்ற வீரர்கள் அட்டாக்கை விரும்பியபோது மேசன் பொசிஷனல் கண்ட்ரோலை விரும்பினார். இந்த குவாலிட்டிஸ் அவரை கன்சிஸ்டன்ட் மாஸ்டராக்கியது. ஜேம்ஸ் மேசன் மிக புகழ்பெற்ற சதுரங்க எழுத்தாளராகவும் இருந்தார். அவருடைய முக்கிய புத்தகங்கள் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் செஸ் இன் தியரி அண்ட் பிராக்டிஸ், தி ஆர்ட் ஆஃப் செஸ். இந்த புத்தகங்கள் சதுரங்கத்தின் கோட்பாடுகளை விளக்கும் முக்கிய நூல்களாக கருதப்படுகின்றன. அவர் இங்கிலாந்தில் குடியேறியபோது ஒரு ஆங்கில பெண்மணியை திருமணம் செய்தார். ஆனால் அவரது மனைவியின் பெயர் மற்றும் குடும்ப விபரங்கள் வரலாற்றில் மிக குறைவாக பதிவாகியுள்ளது. அவர்கள் பெரும்பாலும் லண்டனில் வாழ்ந்தனர். ஜேம்ஸ் மேசன் 1905ஆம் ஆண்டு மறைந்தார். ஆனால் அவர் 19ஆம் நூற்றாண்டின் சிறந்த வீரர், ஸ்ட்ராங் டோர்னமெண்ட் பிளேயர், செஸ் ஆத்தர், ஸ்ட்ராட்டஜிக் ஜீனியஸ் என்று நினைவு கூறப்படுகிறார். ஜேம்ஸ் மேசன் நமக்குச் சொல்லும் பாடம்: அமைதியான முயற்சி பெரிய வெற்றியை தரும். அட்டாக் மட்டுமல்ல, ஸ்ட்ராட்டஜி முக்கியம். செஸ் என்பது பொறுமையின் விளையாட்டு. நன்றி.